கோவில் வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். பிரகாரத்தை வலம் வரும்பொழுது வேகமாக நடக்கக்கூடாது. வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் கோவிலுக்குள் பேசக்கூடாது. சோம்பல் முறித்தல், தலை சிக்கெடுத்தல், தலைவிரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல், வெற்றிலை போடுதல் கூடாது. பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் செல்லக்கூடாது. கைலி, தலையில் தொப்பி, முண்டாகாசு அணியக்கூடாது. கொடிமரம், பலிபீடம், நந்தி கோபுரம் நிழலை மிதிக்கக்கூடாது. கவர்ச்சியான ஆடைகள் அணியக்கூடாது. நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நடுவில் போகக்கூடாது. தரிசனம் செய்த பின்னால் சிறிது தூரம் நடந்து திரும்ப வேண்டும். ஒரு கையால் தரிசனம் செய்யக்கூடாது. மேலே துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது. கோவிலில் உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது. கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது. பலிபீடத்திற்கு உள்ளே சந்நிதியில் மற்றவரை வணங்கக்கூடாது. கோவில் சொத்துக்களை எவ்விதத்திலும் அபகரிக்கக்கூடாது. ஆலயத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது. அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, மதப்பிறப்பு, சோமவாரம், பிரதோஷம், சதுர்த்தி இந்த நாட்களில் வில்வம் பறிக்கக்கூடாது. முதல் நாள் மாலையிலேயே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடு ஈர உடையுடனும் ஓர் ஆடையுடனும் வழிபடக்கூடாது. கோவிலுக்குள் குளிக்காமல் செல்லக்கூடாது. சன்னதியில் தீபம் இல்லாமல் தரிசிக்க கூடாது. கோவிலுக்குள் சென்று வந்த உடனே கால்களை அலம்பக்கூடாது. சிறிது நேரம் அமர்ந்த பின்னர் தான் கால்களை அலம்ப வேண்டும். கோவிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரம் கூறி வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும். கோவிலில் நுழையும் போது வெளியே வரும்போதும் கோபுர தரிசனம் அவசியம் வேண்டும். ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது. கோவில் உள்ளே உறக்க பேசுதல் கூடாது. நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ இடையூறு செய்யக்கூடாது. கருவறையில் சுவாமியின் இருபுறம் நின்றுதான் வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அப்போதுதான் கடவுளின் கடைக்கண் படும். கடைக்கண் பார்வைக்குதான் குளிர்ச்சியும் கருணையும் உண்டு. கோவிலில் மூலவருக்கு நேர் எதிராக நின்று சிலர் வழிபடுவதுண்டு. சுவாமிக்கு எதிரே நிற்பவர் எதிரி என்கிறார் காஞ்சி பெரியவர்.